ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடையாறு பக்கத்தில் ஒட்டிய ஒரு இடத்துல வந்து இது அமைஞ்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கு வந்து கோடை விடுமுறை விட்டாச்சு. மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு சிறந்த இடமா வந்து இது கருதப்படுகிறது. இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் பார்த்தீங்கன்னா வந்து ஆசியாவிலே பார்த்தீங்கன்னா, 2வது மிகப்பெரிய நூலகமா கருதப்படுகிறது. இது மொத்தம் பார்த்தீங்கன்னா, 3,75,000 சதுர அடி நிலப்பரப்புல வந்து இந்த நூலகம் வந்து அமைஞ்சிருக்கு. தரைத்தளம் நீங்களாக மொத்தம் வந்து எத்தன அடுக்குகள் கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூலகம் வந்து 8 அடுக்குகளா வந்து இந்த நூலகங்கள் கொண்டது. ஒவ்வொரு அ அடுக்கு ஃப அரங்கத்திலயும் பார்த்தீங்கன்னா, பல்வேறு விதமான நூலகங்கள் வந்து பல்வேறு விதமான பிரிவுகள் எல்லாமே இங்க கருதப்படுது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, உலக இணைய மின் நூலகத்துடன் வந்து இந்த நூலகத்த இணைச்சிருக்காங்க. அதாவது வேர்ல்டு டிஜிட்டல் லைப்ரரி இந்த நூலகத்தோட வந்து இணைக்கப்பட்டிருக்குது. குழந்தைங்களுக்கு அதாவது முதல் தளத்தில பார்த்தீங்கன்னா, ஒன்லி குழந்தைகளுக்கு உண்டான அ தளமா வந்து கருதப்படுது. சிறியவர்களுக்கு உண்டான தேவையான அனைத்து விதமான கிட்டத்தட்ட ஒரு 50,000த்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு புத்தகங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இதனோட நான் ஒரு தளத்தில என்னென்ன இது இருக்குன்னு நான் சொல்லிட்டே வரேன். நீங்க இந்த வீடியோ அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. அது மட்டும் இல்லாம வந்து இந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயாரான பல நூல்களும் இங்க வந்து எண்ணில் அடங்கா இருக்குதுங்க. நீங்க வந்து போட்டித் தேர்வுக்கு தயாராகுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இங்க வந்து நீங்க வந்து இங்க வந்து இந்த நூலகத்த பயன்படுத்திக்கிட்டு வந்து, நீங்க வந்து போட்டித் தேர்வுக்கு தயாராகலாம். பார்த்தீங்கன்னா, முதல் தளம் பார்த்தீங்கன்னா, வெறும் வந்து குழந்தைகள் பிரிவு மட்டுமே செயல்படுகிறது. முதல் தளத்துல. 2வது தளத்துல பார்த்தீங்கன்னா, தமிழ் நூல்கள் மற்றும் என 2 பிரிவுகளா கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபுல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் சம்பந்தமான எல்லா துறையினோட நூல்கள் வந்து தமிழ்ல வந்து இங்க வந்து எண்ணில் அடங்கா லட்சக்கணக்கான நூல்கள், கதை, கட்டுரை, அந்த மாரி இலக்கியம், மொழியியல், நாட்டுப்புறவியல், அகராதி, இலக்கண நூல்கள் எல்லா விதமான நூல்களும் பிரிவுல இருக்குது. பிரிவுல என்ன சங்ககால இலக்கிய நூல்கள், கடிதங்கள், கட்டுரைகள், வாழ்க்கை வரலாறு முதலான நூல்கள் வந்து இங்க வந்து வைக்கப்பட்டிருக்கு. முதல் தளத்துல வந்து குழந்தைகளுக்கு உண்டான எக்ஸ்க்ளூசிவ் புக்ஸும், 2வது தளத்துல பார்த்தீங்கன்னா, ஒன்லி வந்து தமிழ் நூல்கள் எல்லாமே வந்து இங்க இதுவா இருக்குது. இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, 3வது தளத்துல பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 7 தளமா கொ கொண்டிருக்குது. 3வது முதல் 7ஆம் தளம் வரை பார்த்தீங்கன்னா, ஆங்கில நூட்கள் வந்து பாடவரியா வந்து வச்சிருக்கிறாங்கங்க. 3வது தளத்துல பார்த்தீங்கன்னா, ஆங்கில மொழியிலான பல புத்தகங்கள் உள்ளன. பொது அறிவு, கணினி அறிவியல், நூலகம், தத்துவம், உளவியல் முதலான அனைத்து புத்தகங்களும் 3வது தளத்துல இருக்குது. 4வது தளத்துல பொருளியல், சட்டம், பொது நிர்வாகம், கல்வியியல், வணிகம், மொழியியல் மற்றும் இலக்கியம் தொடர்பான நூல்கள் இருக்கு. 5வது தளத்துல பார்த்தீங்கன்னா, பொது அறிவியல், கணிதவியல், வணிகவியல், இயற்பியல் அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இத மாரி உயிரியல் அதாவது பயாலஜி அந்த மெடிசின்ஸ் தொடர்பான எல்லா புக்ஸுமே வந்து 5த் ஃப்ளோர்ல இருக்கு. 6வது தளத்துல பார்த்தீங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சர் அதாவது பொறியியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேளாண்மை, உணவியல், மேலாண்மை, கட்டிடக்கலை, நுண்கலை மற்றும் விளையாட்டு தொடர்பான அனைத்து புத்தகங்களும் 6வது தளத்துல இருக்கு. 7வது தளத்துல பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி இந்த மாரி அதாவது வரலாறு, புவியியல், சுற்றுலா முதலான புக்குங்கள வந்து 7வது தளத்துல இருக்கு. இது மொத்தம் 7 தளங்கள். இந்த ஒவ்வொரு தளத்துக்கும் வந்து லிஃப்ட் வசதி வந்து பிரத்யேகமா இங்க உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மிக நீண்டமான அந்த படிக்கட்டுகள் மூலியமாவும் நீங்க வந்து இதுல இங்க ஒவ்வொரு அரங் ஃப்ளோரா போய் நம்ம விசிட் பண்ணி புக்ஸ பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க பார்த்தீங்கன்னா வந்து வெளி உணவுகள் வந்து உள்ள வந்து அனுமதி கிடையாது. அங்க வந்து ஆவின் பாலகம் வந்து இருக்கு. அங்க உங்களுக்கு தேவையானத நீங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த நூலகம் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க கொண்டு போற எந்த பேக்கா இருந்தாலும், புக்கா இருந்தாலும் வந்து நீங்க இங்கேயே முன்னாடி குடுத்துட்டு, நீங்க அதுக்கப்புறம் போய் உள்ள வந்து இது எல்லாமே
ஏசி, அதாவது ஏசி ஏர் கண்டிஷனல் ஹால்ஸ் தான் எல்லாமே. ஒரு ஃப்ளோருமே வந்து ஏர் கண்டிஷனல் ஹால் தான் இருக்கு. ஸோ, அதனால வந்து இந்த வெயிலுக்கும் உங்க குழந்தைங்கள கூட்டிட்டு போய் நம்ம படிக்க வைக்கிற மாரி ஆச்சு. ஸோ, அது ஒரு இந்த அப்ப கூட்டிட்டு போகறது மூலியமா அவங்களோட அறிவு மட்டும் இல்லாம எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு தனித்துவமா நம்ம பெரியறதுக்கு காணப்படுது. ஸோ, வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் இந்த மத்துவம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம்.